உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்காதுன்னு நினைச்சுதான் வந்தேன். ஆனா இங்க இவ்ளோ பெரிய பிரச்சனையா இருக்கு. எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டே வராது. நான் போறேன் ஆண்டி. ஏய் நில்லடி. எங்கடி போற? இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உன்னை விட முடியுமா? இப்ப என் பையனுக்கு கட்டி வைக்க வேற பொண்ணுக்கு நான் திடீர்னு எங்க போறது? என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டியே ஆகணும். அது வரைக்கும் உன்னை விட மாட்டேன். பள்ளி மாதிரி இருந்துகிட்டு அந்த வானத்தை என்னைய அடிச்சிட்டால, என்ன அடிச்சதுக்கு அவ பதில் சொல்லியே ஆகணும். அவளை ஒரு வழி பண்ணாம நான் விடவே மாட்டேன். வானதி வந்து பிரச்சனை பண்ணதுனால நான் போட்ட பிளான் ஒன்னும் வேஸ்டா போகல. இந்த வீடியோவை நீயே கொஞ்சம் பாரு. டேய், இத யார்கிட்ட போய் காட்ட முடியும்? இந்த வீடியோல தான் அந்த வானதி இருக்காளே, அவ உள்ள வந்து தடுத்தது வரைக்கும் தெளிவா இருக்கு. அவ வந்ததை மட்டும் கட் பண்ணி எடுத்துடலாம்க்கா. அப்படியா? அப்படி பண்ண முடியுமா? அதெல்லாம் ரொம்ப ஈஸிக்கா. மொபைல்லே கட் பண்ணிடலாம். அந்த வானதி வந்ததை எடுத்துட்டு இந்த வீடியோவை ஆதாரமா வச்சு ஐஸ்வர்யா கழுத்துல அருள் தாலியை கட்டினான்னு எல்லாரையும் நம்ப வச்சிடலாம்க்கா. வீடியோ காட்டுறா. இதுல ஐஸ்வர்யா முகமே சரியா தெரியலையேடா. ரெண்டு பேரும் சைடா இருந்ததுனால அவன் முகம் மட்டும்தான் இதுல தெளிவா தெரியுது. அதுவும் அவன் முழுசாவும் தாலி கட்டலையே. அதான் அதுக்குள்ள அந்த வானதி வந்துட்டாளக்கா. அப்ப இத வச்சு ஒரு பிரயோஜனமும் இல்லையா? இல்ல, இத வச்சு ஒண்ணு பண்ணலாம். அவன் இவளுக்கு முழுசா தாலி கட்டலன்னா என்ன? ஐஸ்வர்யா, நீயே உனக்கு தாலி கட்டிக்க. முகம் தெரியாட்டியும் இந்த வீடியோவை வச்சு அருள் உன் கழுத்துல தான் தாலி கட்டினான்னு சொல்லி எல்லாரையும் நம்ப வச்சிடலாம். இந்த கல்யாண பிரச்சனை எல்லாம் முடியட்டும். அந்த வானத்தை கரிகாலனை கட்டிக்கிட்டு எப்படியும் நம்ம வீட்டுக்கு தானே மருமகளா வருவா. அப்புறம் ஒவ்வொரு நாளும் அவளுக்கு இருக்கு. ஏண்டா இவகிட்ட வச்சுக்கிட்டோன்னு நினைச்சு நினைச்சு அவ தினம் தினம் சாக போறா. எனக்கு இனி அந்த அடங்காப்பிடாரி நந்தினி மட்டும் எதிரி இல்ல, அந்த அமுக்குனி வானத்தையும் எதிரிதான். ஐஸ்வர்யா, தாலியை கட்டிக்க. சொல்லுக்கா. ஐயோ, நான் என்னத்த சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன்? அவனுக்கு என்ன ஆச்சு? அவன் ஏன் இப்படி பண்ணான்னு தெரியலையே. அங்க என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியாம இப்படி எல்லாரும் வந்து இங்க நிக்கிறீங்களே. ஏ வீரையா, என்னாச்சு? இப்ப எதுக்கு அழுது புலம்பிக்கிட்டு இருக்க? ஐயோ, அத நான் சொன்னா நீங்க யாரும் தாங்க மாட்டீங்களே. என்ன விஷயம் நீ சொல்லாம எப்படி சொல்லிட்டு இருந்தா எப்படி தம்பி தெரியும்? முதல்ல சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு போய் கெட்டு குட்டிச்சவராயிட்ட என் மாப்பிள்ள. ஏய், என்னடா வளரிட்டு இருக்க? நான் வளரல மாமா, உண்மையதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அருள் அந்த ரூம்ல குடிச்சிட்டு சுயநினைவே இல்லாம மாட்டே ஆயிட்டா. குடிச்சுக்கிட்டானா? டேய், அடிச்சு மூஞ்செல்லாம் பேத்துருவா சொல்லிட்டேன். யார பத்தி என்னடா சொல்லிட்டு இருக்க? மாமா, சத்தியமா நான் சொல்றது உண்மை மாமா. என்னால நம்பவே முடியல மாமா. நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன் மாமா. அவன் அங்க குடிச்சிட்டு மயங்கி கிடக்குறா. இப்படித்தான் நீ கண்ணால பார்த்தேன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பிரச்சனை பண்ண. இதுவும் அந்த மாதிரி பொய்யா இருந்துச்சு. ஐயோ, நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்களா மாமா? என் கூட வாங்க, வந்து பாருங்க அவன் எப்படி கிடக்குறான்னு. டேய், நான் உன் கூட வரேன். ஆனா நீ சொல்றத நம்பி இல்ல. பொய்யா இருந்தா உன்னை வெட்டி கூறு போடுவேன்னு சொன்னல, அதுக்காக நான் வரேன். உன்னை வெட்டி கூறு போட்டுட்டு தான் மறுவேலை. வாங்க போலாம். வாங்க வாங்க வாங்க.
ம் ஏய் என்னது இது? மருதாணி மாமா. இது எதுக்கு என் முன்னால கொண்டு வந்து நீட்டிட்டு இருக்க? இத நீ நந்தினி கையில வச்சு விடணும். ஏய் லூசா நீ? நான் எதுக்கு நந்தினி கையில வச்ச விடணும்? என்ன விளையாடிட்டு இருக்கியா? இல்ல மாமா, பாட்டி ஒரு விஷயம் சொல்லுச்சு, அதனாலதான் உன் கையால நந்தினிக்கு மருதாணி வச்சு விட சொல்றேன். என்ன சொல்லுச்சு? நம்ம மேல யாருக்கு பாசம் அதிகமோ அவங்க நம்ம கையில மருதாணி வச்சு விட்டா நல்லா செவக்குமா. நந்தினி மேல உன்னை விட அதிகமா வேற யாரு மாமா பாசம் வைக்க முடியும்? ஏய் அதுவும் நீ தானே அவளை கல்யாணம் பண்ணிக்க போற, அப்போ நீ வச்சு விட்டா தானே நல்லா செவக்கும். ஏய் இதோ பார்வானதி, என் கோவத்தை கிளப்பிட்டு இருக்காதா சொல்லிட்டேன். நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். அம்மா நீ என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? ஏதோ பொம்பளை புள்ளியாச்சுன்னு பாக்குறேன், இல்லனா நீ பண்ற வேலைக்கெல்லாம் நடக்கிறதே வேறையா இருக்கும். முதல்ல இங்க இருந்து போயிரு சொல்லிட்டேன். இங்க பாரு, நீ நினைச்சது நடக்கணுங்கிறதுக்காக யாரு மனசை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கேல, முதல்ல என் கண்ணில் படாம இங்க இருந்து போயிரு. நான் என் சுயநலத்துக்காக இத பண்ணல மாமா. நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைச்சுதான் நான் இதெல்லாம் பண்றேன். மாமா, நீ எவ்வளவு வேணாலும் கோவப்பட்டுக்கோ, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, ஆனா நீ வேணா பாரு, நந்தினி கையில நீ தான் மருதாணி வச்சு விடுவ. புடி. டேய் நந்தினிக்கு நான் மருதாணி வைக்கணும்ன்றதுக்காக இவ ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணிட்டா என்ன பண்றது?